ஸோ ஹே கைஸ், குட் மார்னிங் ஃப்ரம் கோயம்புத்தூர். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியமில் தான் இருக்கும். வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நானுமே வந்து சின்ன வயசில் தான் வந்திருந்தேன். ஸோ எனக்கு இந்த பிளேசஸ்லாம் மறந்துருச்சு. ஸோ நான் வந்த ரூட்டை தான் போடுறேன், நீங்களே பாருங்கள். ரொம்பவே நல்ல ஒரு ஃபாரஸ்ட், இன்சைட் த ஃபாரஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பில்டிங், செம்ம பில்டிங்காக இருக்குது, பெருசாக சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ லைக் ஏன் அந்த கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் பர்டிகுலர் எடுத்தேன் அப்படின்னா, லைக் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் பாண்டிச்சேரியில் ஒரு மியூசியம் போயிருப்பேன். ஸோ லைக் மியூசியம் இஸ் த ஒன்லி பிளேஸ் தட் யூ கேன் லேர்ன் சம்திங் நியூ அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ சம்திங் அபவுட் ஹிஸ்ட்ரினா யூ கேன் ஜஸ்ட் கம். ஸோ நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு என்னென்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கலாம். ஸோ அறிவை வந்து வளர்த்துக்கணும், நீங்களுமே அறிவை வளர்த்துக்கோங்க. அண்ட் வி ஆர் கோயிங் இன்சைட் த கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம். ஸோ என்ன முடிஞ்ச எல்லாமே காட்டுறேன். ஜஸ்ட் ஃபீல் த நேச்சர் அண்ட் மியூசியம் வித் மீ கைஸ். ஸோ யா, எப்படி போகலாம். பட் இங்கே ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம். இங்கே பைக்கோ ஒரு கார், ஸோ வேறு யாருமே வரல. ஸோ ஐ திங்க் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் மோர் அலோன். ஸோ இதுதான் அந்த பில்டிங் சைட் வியூ. இந்த ஃபாரஸ்ட் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா 1902 பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்லாம் பார்க்கவே அப்படி தான் இருக்குது. ஸோ பிரிட்டிஷர்ஸ்லாம் கட்டின மாதிரியே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது பில்டிங்கு. அண்ட் கலர்ஸுமே சரி, அந்த டைமில் கட்டியிருந்தும் நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ அதுவே பெரிய விஷயம் இன்சைட் த ஃபாரஸ்ட். ஸோ நம்ம அப்படியே போகலாம். அண்ட் இங்கே வந்து ஃபாரஸ்ட் அகாடமி இருக்குது. அண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதுதான் அந்த ஃபாரஸ்ட் மியூசியம். ஸோ சூப்பராக இருக்குங்க பார்க்க. ஜஸ்ட் போகலாங்க. போர்டில் போட்டிருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். நம்ம வானா தர்ஷினின்னு போட்டிருக்கு, கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம். இங்கே வந்து ஏதோ போர்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த போர்டையுமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் 9 to 5, லஞ்ச் பிரேக் 1 to 2, சாட்டர்டே சண்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ ஃபீஸ்லாம் பார்த்துக்கோங்க, adult 40. உள்ளே போய் பே பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். அண்ட் ஃபார் மோர் என்கொயரி யூ கேன் ஜஸ்ட் கால் திஸ் நம்பர் அண்ட் இருக்கான்னு கேட்டுட்டு கூட நீங்கள் வரலாம். ஸோ இங்கேருந்து பாருங்களேன், சூப்பராக இருக்குது வியூ. நம்ம உள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஎம் போகிறோம். ஏன்னா நான் கையில் கேஷ் கொண்டு வரல. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 40 rupees சொல்லியிருந்தால. ஸோ அது வந்து கேஷாக தான் கொடுக்கணும். ஸோ நோ ஜிபே அண்ட் எந்த கார்டுமே ஆக்சஸ் இல்லை. ஸோ நான் போய் ஏடிஎம் போய் எடுத்துகிட்டு அந்த திரும்ப வந்துடலாம். ஸோ நம்ம உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லெப்பர்ட் வச்சுருந்தாங்க. ஸோ லெப்பர்ட் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது, அதோட ஸ்கின் எல்லாமே சேர்த்து. ஸோ 100 years பிஃபோர் ஆன ஒரு நேச்சுரல் ஹிஸ்ட்ரிஸில் இதில் இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது பூச்சி பூரான்லாம் வச்சுருக்காங்க. ஸோ 40 years ஆஃப் த கோட் ட்வின் பிக்ஸ். ஸோ அதெல்லாம் கிளியராக தெரியுதுன்னு தெரியல, லைட்னிங் கம்மியாக தான் இருக்குது. டேல் இந்தியாஸ் பேர்ட் பீகாக். இது மேல், இது ஃபீமேல். இந்தியன் பீஃபாக். பார்க்க பயங்கரமாக இருக்குது. இதுவே இதெல்லாம் ஸ்கின்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்கின்ஸ், ஆனால் எதோட ஸ்கின்ஸ்னு தெரியல. இது ஃபவுல்னு போட்டிருக்கு, ஜங்கிள் ஃபவுலோடது. இதெல்லாம் ஸ்குரிலோடது. ஸ்கின் ஆஃப் மலபார் ஸ்குரில், எல்லாமே ஸ்குரிலோட தாங்க. இவ்வளோ பெருசெல்லாம் இருக்கா? கீரிப்பிள்ளை. ஸோ அதெல்லாம் பாருங்கள், ஸ்குரிலோடது. ஸோ ஓ, இது காட்ட மாட்டேன், சாரி. பட்டர்ஃப்ளை லவர்ஸ், ஐம் ரியலி சாரி. ஸோ எல்லாமே இறந்து போயிடுச்சு. பட் அதெல்லாம் பாருங்கள் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதான். சமயம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொன்றையும். இதாங்க வாழ்க்கையில் அதை பார்க்கணுன்னு தான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் அதை பார்க்க முடியல. ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கங்கிறது பெரிய விஷயம் தான். இதுவே பூச்சி வகைகள். பட்டர்ஃப்ளை இவ்வளோ இருக்குது. பட் எதுவுமே கலர் போலங்க. நம்மளாம் கையில் இப்படி லைட்டாக தொட்டாலே கலர் போயிடும். பட் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ அதுவே மைண்ட் ப்ளோயிங். எவ்வளோ பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ பட்டர்ஃப்ளைக்குன்னு ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே ஃப்ளைஸ் பற்றி, ஓல்டு ஃப்ளைஸு, ஓல்டு ரிஜிஸ்டர் டூல்ஸ் ஐட்டம்ஸ்னு நிறைய இருக்குது. இதான் டைகர் ஸ்பியர்ஸ் யூஸ்ட் இன் மலபார்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே மக்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. வா. ஸோ எலிஃபண்ட் ஆர் லோவர் ஜா.
டூத் ஆஃப் அன் எலிஃபெண்ட். அப்பா இவ்வளோ பெருசா டூத்! ஓ மை காட்! டூத் ஆஃப் அன் எலிஃபெண்ட். பாருங்க எலிஃபெண்ட் லோவர் ஜால எப்படி இருக்காது பாருங்க. உள்ள அப்படியே செம்ம ப்ரிசர்வ் தான். ப்ரிசர்வ் மீன்ஸ் தான் மியூசியம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஹியூமன் ஸ்கெலிட்டன் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஹியூமனோட ஸ்கெலிட்டன். வைல்டு பஃபலோ. அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும். வைல்டு போரு. பேந்தரோட ஹெட்டு. பிளாக் பேந்தர் தான் நான் வக்காண்டா ஃபாரெவர். இது வந்து புல்லோட ஃபுல் ஸ்கெலிட்டன் பாருங்க. அண்ட் இது எலிஃபெண்ட்டோட ஸ்கெலிட்டன். ஸோ நிறைய பேர் எலிஃபெண்ட் பார்த்துருப்போம், பட் அதோட ஸ்கெலிட்டன் யாரும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதோட ஃபுல் ஸ்கெலிட்டன் இதுதான். கால்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்பா இந்த எலிஃபெண்ட்டோட ஸ்கல்லுன்னு போட்டிருக்கு. எலிஃபெண்ட் ட்ரையல் ஸ்கல் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸ்டோரி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. த ஃபாக்ஸ் அண்ட் த க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இது என்ன ஸ்டோரின்னு வந்து பார்த்திங்கன்னா, காக்கா வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு சீஸை வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சாமா. ஸோ சீஸை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மரத்தில் உட்காந்துருச்சு. இதை உட்காந்து லைட்டாக சாப்பிட்லாங்கும் போது இந்த ஃபாக்ஸ் வந்து அதை பார்த்துருச்சு. பார்த்து ஃபாக்ஸுக்கு வந்து நாக்கிலலாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது என்ன விட்டு இவன் மட்டும் சாப்பிட்றான் அப்படின்ட்டு. ஸோ ஒரு அறிவுத்தனமாக அது காக்கா கிட்ட தான் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் வந்து அந்த காக்காவை பார்த்துட்டு, இந்த மாதிரி உன் ஃபெதர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, உன் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, உன் வாய்ஸில் நீ பாடினீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மண்டையை கழுவி இருக்குது காக்காவை. ஸோ காக்காவும் வந்து என்ன இவன் இப்படிலாம் சொல்கிறான், சரி ஓகே நம்ம பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து காக்கான்னு சொல்லியிருக்கு. டப்புன்னு அந்த சீஸ் கீழே வந்தோடனே ஃபாக்ஸ் வந்து எடுத்துருச்சாமா. ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்டோரி பிட்வீன் த ஃபாக்ஸ் அண்ட் த க்ரோ. என்ன காக்கா இப்படி ஏமாந்துட்டேன். சூப்பராக இருக்குது. க்ளோஸ் அப்லேயே காட்டுறேன் பாருங்க. ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸு. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃப்ரூட்ஸு சீட்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேம்பூஸ். அண்ட் இதுவே ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. லாசம் மேடட் நிறையா கேட்டு நிறையா இருக்குங்க. ஆனால் இதில் ஸ்கின்னெல்லாம் எப்படி தான் இதை எடுத்தாங்கன்னே தெரில. பாருங்கள் சூப்பராக இருக்குது பின்னாடி இந்த ட்ராயிங்கு. ஆனால் ஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்குது. அனிமல்ஸோட ஒவ்வொரு இது, இந்த லெப்பர்ட் கேட்டு, இந்த லினக்ஸ். சூப்பராக இருக்குது இந்த லினக்ஸ். இந்தியன் பேங்கிலான், வெஸ்ட் ஸ்கூட்டர் கேட், மலபார் ஸ்குரில். ஸோ எத்தனை பேர் ஃப்ளைங் லிசார்ட்லாம் பார்த்துருக்கீங்க? நான் இதான் ஃபஸ்ட் டைம். ஓ மை காட், லிசார்ட்லாம் ஃப்ளைங்கெல்லாம் இருக்கா? பாம்பெல்லாம் இருக்குது. உடும்பு இதை பாருங்கள், பாம்பு. பைத்தான் வித் ஹேம். கோழி அப்படியே முழுங்குது, அதை அப்படியே எடுத்துருக்காங்க. அண்டு ஐ நோ வாட் யூ திங்க், பட் இது அது கிடையாது. ஸோ இது வந்து சிங்கிள் சீடோட வெயிட்டே வந்து ஃப்ரூட்ஸ் டேக் 10 years ஃபார் ரைப். 10 வருஷம் ஆகுமாம்மா இதெல்லாம் பூக்க. அண்ட் லார்ஜஸ்ட் ஈல்ட் ஆஃப் த டபுள் கோகனட். பேர் வந்து லொடோசியா மல்டிவியா பேர். ஸோ எப்போ தெரியுமா கடுப்பாகும், இந்த மாதிரி அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சாண்டல்வுட்டுன்னு சொல்லிட்டு. பட் அங்கேயுமே இங்கே பிரிக்க வச்சுருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? டீக், தேக்கு மர கட்டை, சீல். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு வுட்டு கிராஸ் செலெக்ஷன். தார் ஹெட்டு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணி இருக்குது பாருங்கள். இட் இஸ் அ ரியலிஸ்டிக், பட் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி. ரோஸ் வுட்டுன்னு இவ்வளோ பெருசாக இருக்கு. அப்போ மரம் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரோஸ் வுட்டு. இது வந்து ஃபுல் எலிஃபண்ட், குட்டியாக இருக்குது அழகாக. இது 14 months ஓல்டு எலிஃபண்ட். இது க்ரோக்கடைலு. ஸ்னேக்ஸ், கோப்ரா. எவ்வளோ பெருசாக இருக்கா கோப்ரா. ராட் ஸ்னேக். அண்ட் இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு. ஓடு, ஆமாம் ஓடு.
ஓ மை காட், இவ்வளோ பெருசில் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ப்ராமிஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃபுட் பிரிண்ட் மவுல்ட் ஆஃப் டைகர். ஸோ புலியோட ஃபுட் பிரிண்ட் மங்கிலாம் இருக்குது. ஹியர் கம்ஸ் த வுல்ஃப். சூப்பராக இருக்குது. இந்த ஜாக்குன்னு சொல்லிட்டு அந்த கீழே வந்து இந்தியன் பேங்க்லோயின்னு ஒன்று இருக்குது. ஸ்பாட்டட் அவுல், அவுலட், வுட் அவுல், ப்ரௌன் ஹார்ன் கவுல். மாதிரி தெரிஞ்சிச்சா தெரில, ஜஸ்ட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கொம்பு பாருங்கள். ஐயாப்பா, ஃபுல்லாக கொம்பு இருக்கானே தெரியல. பட் இவ்வளோ கொம்பெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து கீழே ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மேலே. அண்டு ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. சின்ன வயசில் வந்திருக்கு, ஸோ மறந்துட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதே பாருங்களேன். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தருது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம் இந்த மாதிரி பிளேசஸ்லாம். பயமாக ஊருக்கு லைட்டாக. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ நம்ம வந்து கீழே பார்த்துருப்போம். அண்ட் இது வந்து இங்கே இதுக்கு மேலே எதுவும் இல்லை, மொட்டை மாடி தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஓனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஸ்டோரி தான். எவ்ரி ஒன் லிவ்ஸ் இன் த வாட்டர் கேட்ச்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து வர தண்ணி, மலையில் வர தண்ணி வந்து அப்படியே யூஸ் ஆகி டேம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டேம் வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுவே வந்து போட்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலாகவே நம்ம யூஸ் பண்ண வுட்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு இப்போ ஃபிஷ்ஷோட பிளேட்டு, இன்சுலேட்டரு, இது ஒவ்வொன்று இது டம்பிள் மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் நாட் டம்பிள். அவங்க வந்து பேம்பு டைப் காட்டான்ல, அந்த பேம்பு டைப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபாரஸ்டோட ப்ராடக்ட்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் மேரி இந்த பீகாக்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. பீகாக்லாம், எலிஃபண்ட்டு, ஹேட்டு பாருங்கள், பேம்போட ஹேட், பேம்பு பேஸ்கெட் ஃபார் ஃபிஷிங் பண்ணுறதுக்கெலாம் பேம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. வந்து ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் ஆர்னமெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரைபல் பீப்புள் யூஸ் பண்ணியிருக்காங்க. பசுமாலை மாதிரி தான் இருக்குது. பட் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா மாலைகள்லாம் ட்ரைபல் பீப்புள் யூஸ் பண்ணி தான் கோம்பு யூஸ் பண்ண, ட்ரைபல் பீப்புள் யூஸ் பண்ண கோம்பு, வளையல், கம்மல்லாம் பாருங்கள், கம்மல் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா மாலைகள்லாம் ட்ரைபல் பீப்புள் யூஸ் பண்ணி தான் கோம்பு யூஸ் பண்ண, ட்ரைபல் பீப்புள் யூஸ் பண்ண கோம்பு, வளையல், கம்மல்லாம் பாருங்கள், கம்மல் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. கையில் போடுறது, காதில் போடுறது. ஸோ இவளோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, கன்ஸ், இதெல்லாம் வந்து ஆக்சஸ் நினைக்கிறேன். கொஞ்சம் குட்டி குட்டியாக பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி தூக்கியிருப்பாங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது. ப்ளஸ் வெயிட்டுமே அந்தளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளேசஸ் ஃபுல்லாமே வந்து இந்த ட்ரைபல் பீப்புள் யூஸ் பண்ணது, ப்ளஸ் கன்ஸு, ஆக்சஸ்லாம் ரிலேட்டடாக இருக்கும். ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் ஜங்கிள் ட்ரைப்ஸ், இதெல்லாம் ஜங்கிள் ட்ரைப் யூஸ் பண்ண ஒரு ஆர்னமெண்ட்டு. ஸோ ரிவர் சேனல் ஒரு மாடலே செஞ்சு வச்சுருக்காங்க. பாலம் இது, அப்படியே நடந்து போகலாம். பட் கீழே அப்படியே தண்ணி வரும். ஃபீல் பண்ணலாம், தொட்டு நல்லா ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆஃப் ரெஸ்ட் ஹவுஸ் இவ்வளோதான் இருக்குது. அதுக்குள்ளேயும் ஒரு வீடு மாதிரி போகுது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அப்படியே செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்குது. வுட்டு தான் ஃபுல்லாக. தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்கஸ். ஃபங்கஸ்லேயும் இவ்வளோ டைப்ஸ் இருக்கா. ஸோ இது ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. எல்லாமே ரொம்ப புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கேரியாகவும் இருக்குது. பட் நிறையா தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மங்கியெல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபேண்டாஸ்டிக் ஃபோக்கஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. காட்டு மாடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓப்பா, செம்மையாக இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. பேக் சைட் வியூ. ஓகே,
ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். ஸோ நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க, நானும் காட்டியிருப்பேன். நிறைய விஷயத்த வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் நிறையா இருந்துச்சு. நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல ஃபாக்ஸ் அண்ட் த பேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபாக்ஸ் அண்ட் த க்ரோ, ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் காட்டணுன்னா கண்டிப்பாக டைம் ஆயிடும். ஏன்னா அவ்வளோ வச்சுருக்காங்க. ஸோ லைக் 1 2லாம் கிடையாது, நிறையா இருக்குது. நீங்கள் செம்மையாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் தனியாக வந்தாலுமே சூப்பராக இருக்கும். வித் யுவர் ஃபேமிலி இட்ஸ் வெரி வெரி குட். ஸோ நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். நல்லா நேச்சரோட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ப்ளஸ் நிறைய விஷயம் நான் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா திஸ் பிளேஸ் இஸ் ஃபார் யுவர். ஸோ நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுற இந்த பிளேசஸ்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். மட்டும்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் வண்டி மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைக் இந்த மியூசியம் வந்து கரெக்டாக 9:30க்கு மேலே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 10:30 11 அந்த மாதிரி வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே விசிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். ஸோ சவுண்டு பார்த்தீங்கன்னா மயிலில் கற்றுது. இந்த மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய மியூசியம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். என் சேனலில் 2-3 வீடியோஸ் போட்டிருப்பேன். அண்ட் பாண்டிச்சேரியில் வ்ளாக் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கும் தெரியாத விஷயம் நிறைய கற்றுக் கொடுப்பேன், நானும் கற்றுப்பேன். ஸோ ஹாய், அங்கே மயில் அங்கே இருக்குது, தெரியுதான்னு தெரியல, கத்திட்டு இருக்கு. ஸோ ஓகே, ஸோ நம்ம நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நேச்சரை வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நம்ம அப்படியே பார்த்தோட போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம அதையுமே மேக் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம போகலாம். ஸோ நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை, டேக் கேர்.